இருப்பாவை பாசுரம் மார்கழி மாதக் குளிரில் கண்ணனை வழிபடுவதற்காக பாவை நோன்பு இருக்கு. ஆண்டாள் தன் தோழியர்களை ஒவ்வொருவராக துயிலெழுப்பும் படலம் இது. முந்தைய பாசுரங்களில் பொதுவாக அழைத்தவள் இந்த பாசுரத்தில் ஒரு குறிப்பிட்ட தோழியின் வீட்டு வாசலில் நின்று விடிந்துவிட்டது எழுந்திரு என்று அவளை எழுப்புகிறாள். விடியலின் அடையாளங்களாக பறவைகளின் ஓசையையும் கோயிலில் ஒலிக்கும் சங்கின் ஓசையையும் சுட்டிக்காட்டுகிறாள். பாடல் வரிகள்: புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கழற் சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஆரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.